2021ல் இப்படி இருந்த அம்மா இப்போது இப்படி இருக்காங்கங்க. பேச எனக்கு முடியலைங்க. அம்மா, நீ ஏன் பேசாமல் சுகமாக இருக்க? சரி, நான் பேசிடவா? உலகத்திலேயே சிறந்த மகனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க அவர்கிட்ட, ஏதாவது ஒரு ஹோமில் சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், சகோதரி இப்படி பண்ணக்கூடாது, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட அம்மாவை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னார். இவர்கிட்ட நான் இல்லை, எல்லாருமே கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? எந்த சுச்சுவேஷன்லையும் தாய் தகப்பனை விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்கள கைவிட்டுறாம கடைசி வரைக்கும் நல்ல முறையில் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அம்மா பேசுவாங்க, கேளுங்க. பேசுவேன். இன்றைக்கி காலையில் கமெண்டெல்லாம் படிச்சுட்டே இருந்தேன். அதில் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார், என்னோடய பேர் முத்துரத்னம், நான் திருப்பூரை சேர்ந்தவர், என்னுடைய அம்மாவுக்கு 70 வயதாகுது, அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கால் பண்ணையில் ஆமாம் சகோதரி, என்னுடைய அம்மா தான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லையில், இல்லைங்க நீங்கள் எனக்கு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தயங்களை உடனே அனுப்பி வச்சார். பார்த்த உடனே எனக்கு பேசவே வார்த்தை இல்லைங்க. ஆனால் எனக்கு வருமானம் வருது, அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. எங்கள் அம்மாவுக்கு மருத்துவ செலவுன்னு பார்க்கையில் அந்த வருமானமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலை. நான் நல்ல முறையில் எனக்கு கை கால் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அம்மாவை யாரையாவது ஒரு ஆள் போட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு வெளியில் போய் வேலை பார்ப்பேன். நானும் ஒரு ஊனமுற்ற நபராக இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. நீங்கள் எனக்கு பண உதவியெல்லாம் செய்ய வேணாம், எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தேவையான பொருள்களை வாங்குறதுக்கு அல்லது பொருள்களை எனக்கு அனுப்பி வச்சா போதும் அப்படின்னு அந்த சகோதரர் கேட்கையில் எனக்கு மறுவார்த்தை பேச மனமில்லாமல் காணொலியை பதிவு பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன். சமீபத்தில் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட காணொலிகளில் சில காணொலிகளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்படி ஒரு பிள்ளையை இந்த அம்மா ஏன் பெற்றாங்க அப்படின்னு. ஆனால் இந்த காணொலியை நான் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரே பூரிப்புங்க. இப்படி ஒரு பிள்ளையை அந்த அம்மா பெற்றிருக்காங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படுத்த படிக்கையில், அதாவது எல்லாமே தான் மகனால் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த தாய் படுத்திருக்க அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த மகன், என்னுடைய அம்மாவுக்கு நீங்கள் பணமெல்லாம் அனுப்பி வைக்க வேணாம், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, அவங்களுக்கு தேவையான வசதிகள் நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, உங்கள் அம்மாவை ஏதாவது ஹோமில் சேர்த்துடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும், என் கையால் தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொன்னார். இதை விட என்னங்க வேணும் அந்த தாய்க்கு? அந்த தாய் பார்க்கும் பொழுது பேச வார்த்தை இல்லைங்க. ஒரு சகோதரர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, பாலாவை பற்றி பேசுங்கன்னு. இந்த காணொலியை பாலாவுக்கு அனுப்பி வைங்க, அவர் பார்க்கட்டும். அவர் போய் அந்த சகோதரருக்கு உதவி பண்ணட்டும். ஏன்னா அந்த சகோதரரோட எதிர்பார்ப்பு நடிகர் பாலா அவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும், நடிகர் ராகவா லாரன்ஸ் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. நமக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கெல்லாம் ஒன்றும் பர்சனலாக காண்டாக்ட்லாம் கிடையாது, அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த காணொலியை அங்கே ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும். முத்துரத்தினம் அவர்களுடைய தொடர்பு எண்ணை நான் பதிவு பண்ணுறேன். அவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அவங்க அம்மாவுக்கு தேவையான மருத்துவ உதவிக்கான எதிர்பார்ப்பு மட்டும்தாங்க நம்மக்கிட்ட வைக்கிறாரு. அதுவே அவருக்கு பேருதவி அப்படிங்கிற அந்த வார்த்தையை என்கிட்ட பதிவு பண்ணார். ரொம்ப வேதனையான ஒரு காணொலிங்க இன்றைக்கி நான் பதிவு பண்ணியிருக்கிறது. மனசுக்கே ரொம்ப நெருடலாக இருக்குது. படுத்திருக்கிற அந்த அம்மாவை பார்க்கும்போது பேசலாம் வார்த்தையே வரலைங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ காணொலி எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. இப்போதைக்கு இந்த காணொலியை சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு நபர் கண்ணில் படுற வரைக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் சொல்ல தோணலை. நன்றிங்க.